இல்லாத அளவில் குறிப்பாக இந்த கிணத்து பகுதியில 90% அளவுக்கு வாக்குகள் நிறைய கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் முதலிடத்திலும், கட்சியினுடைய கட்சி 2வது இடத்திலும், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நிகழ்ந்தாலும் ஆசீர்வதிக்கவில்லை. கண்டிப்பாக இந்த பகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்று எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதியில் 150,000 வாக்குகள் பேசி தாமோதரன் அவர்கள் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் உறுதி என்று ஏற்கின்றது. மேலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கும் இதனை மனமார்ந்த நன்றியை அவர்கள் வழியில் கழகத்தையும் கழக தொண்டர்களையும் வழிநடத்தக்கூடிய கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நல்லாட்சியுடனும் கொங்கு மண்ணின் தளபதி, இளைஞர்களின் எழுச்சி நாயகர், முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், கழக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் மாவட்ட செயலருமான அண்ணன் SP வேலுமணி அண்ணன் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடனும் நமது கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் 5ஆம் முறையாக களம் காணும் நமது வெற்றி வேட்பாளர் விவசாய குடியில் பிறந்த ஒரு சாமானிய மனிதர் அண்ணன் தாமோதரன் அவர்கள் கழகத்தின் சார்பாக 5ஆம் முறையாக களம் காண்கிறார். அருமை பெரியவர்களே, காலை முதலே மிகவும் எழுச்சியான முறையிலே மக்கள் வாக்களித்து தற்பொழுது 3:55 மணி அளவில் கிட்டத்தட்ட நாங்கள் சுந்தராவரம் பகுதி 85வது டிவிஷன் செயலாளரை சார்ந்தவர்கள், எங்கள் டிவிஷன் செயலாளர் கற்பகம் சிவா அவர்கள் மற்றும் கழக உறவுடன் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் வாக்குச்சாவடியில் வந்த நிலவரம் 3:55 கிட்டத்தட்ட 80 விழுக்காடு முதல் முறையாக இந்த குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளி வரலாற்றிலேயே இதுவரை நாங்கள் அறியாத அளவிற்கு மிகவும் எழுச்சியான முறையிலே வாக்குச்சாவடியில் மக்கள் மிகவும் ஆர்வமுடனும் எழுச்சியுடனும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காலை எனது வாக்குச்சாவடி முகவர்கள் இருவரை அழைத்து காலை 5 மணிக்கே நாங்கள் பள்ளியில் தான் இருந்தோம். அப்பொழுது பொதுமக்கள் காலை 6:30 கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் ஆண்களும் பெண்களும் முதியோர்களும் வரிசையில் நின்று காத்து கிடந்தார்கள். 7 மணிக்கு சரியாக அந்த தேர்தல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் கதவை திறக்கும் பொழுது பொதுமக்கள் ஓடி போய் வரிசையில் நின்றது மிகவும் வியப்பாக இருந்தது. அதற்கு சில நண்பர்கள் மக்கள் இதெல்லாம் புதிதாக இருக்கிற போது அவர் திமுகக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா 8 மணிக்கு மேல வெப்பம் அதிகமாயிரும், வெயில் அதிகமாயிரும், அதுக்கு பயந்து நேரத்திலே வர்றாங்க. இல்லை இல்லைங்க, அப்படி இல்லைங்க, சூரியன் இந்த 5 வருஷம் சுட்டெரிச்சு மக்களை சாம்பலாக்கி விட்டது. இனிமேலும் அடுத்த 5 வருஷத்துக்கு சூரியனோட வெப்பத்தை தாங்கக்கூடிய நிலைமையில மக்கள் இல்ல. இலையும் தாமரையும் சேர்ந்து இந்த தமிழகத்தை உறுதிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தான் இது காட்டுகிறது. அதுதான் இந்த எழுச்சி, அதுதான் இந்த புரட்சி என்று நாங்கள் காலையிலேயே பேசினோம். நாங்கள் பேசியது காலை 6:30. தற்போது 4 மணி நிலவரப்படி 80% தொட்டுவிட்டது. இதே நிலவரம் கோவை முழுவதும் இருப்பது போல் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நமது அரசியல் வரலாற்றில் 90% இதுவரை தொட்டது சரித்திரம் கிடையாது. இன்று அந்த அதிசயம் நிகழுமோ என்று அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். வெகுஜன மக்கள் இன்னும் சாரசாரையாக வாக்களிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தாமோதரன் அவர்கள் இங்கே கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வென்று மீண்டும் 5வது முறையாக வெற்றி பெற்று மக்களுக்கு மிகவும் சிறப்பான பணி செய்ய இங்கே அவர் அந்த பணி செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். கொங்கு மண்ணின் தளபதி அண்ணன் SP வேலுமணியன் அவர்களின் தலைமையில் கோவையில் 11 தொகுதியிலும் வெல்வோம். அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பான ஆட்சி மலர்ந்து மீண்டும் இரட்டை இலை அரியணை ஏறும். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சிறப்பாக முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் அமர்வது உறுதி உறுதி உறுதி.